Good evening students. Today we will see the current affairs analysis of dated 24th October 2020. First news, Pakistan on FATF grey list. So to be continued அப்படின்றத news. Feb 2021 வரைக்கும் இந்த FATF grey listல பாகிஸ்தானோட நேம் வந்து கண்டினியூ ஆகும். So they will be scanned more. சரியா? ஸோ பிளாக் லிஸ்ட்டு கொண்டு போகலை. பாகிஸ்தான் ரிமைன்ஸ் ஆன் கிரே லிஸ்ட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது, FATFன்றது இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் டு கண்ட்ரோல் தி லைக் பிளாக் மணி, லைக் மணி லாண்ட்ரிங் பண்ணுறது ப்ளஸ் காம்பேக்டிங் டெரரிஸ்ட் ஃபண்டிங். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ 27 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி கண்ட்ரிஸ் லைக் ஹூ ஆர் இன் த ஸ்கேன் தே வில் பி ப்ரொவைடட் 27 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். ஸோ அந்த 27 பாயிண்ட் ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் பீரியடுக்கு பேர் தான் கிரே லிஸ்ட். அப்படின்னா வாட்ச் டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ மணி டிரான்சாக்ஷன் எவ்ரி திங். ஸோ வில் ஸ்கேன் லைக் அவங்க வந்து ஒரு குரூப்பை உருவாக்குவாங்க. அது வந்து பாகிஸ்தான்னா ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கான அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 27 பாயிண்ட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து லைக் லாஸ்ட் இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது லைக் 21 பாயிண்ட்ஸ் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டு காம்பேக்ட் டெரரிசத்துக்கான ஆஃபீஸஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, ஆக்ஷன்ஸ் எடுக்கிற கேம்ப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்தால 21 பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 27 பாயிண்ட்ஸ் லைக் அதில் 6 பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. தட்ஸ் வை அதோட இனிஷியேஷன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க, கிரே லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லைக் டெரரிஸ்ட் குரூப்ஸ், அதெல்லாம் பேன் பண்ணப்படாத டெரரிஸ்ட் குரூப்ஸ், தட் இஸ் UNSCயோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, தட் இஸ் லஷ்கர்-இ-தொய்பா, த சீஃப் ஹஃபீஸ் சயீத், அப்புறம் LTT, தென் சகீர்-உர்-ரஹ்மான் லக்வி, தென் ஜெய்ஷ்-இ-முகமதோட தலைவர் மசூத் அசார். இவங்க எல்லாமே இன்னும் ப்ராப்பராக ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படலை. ஆஃபீஸஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹஃபீஸ் சையத் அவருக்கு வந்து 11 years பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா தரப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, லைக் மசூத் அசார், அதே மாதிரி நம்மளோட தாவூத் இப்ராஹிம், இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானில் தான் அடைக்கலமாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு FATF வந்து லைக் பாகிஸ்தானை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட சைடில் இருந்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்குது. அண்ட் தென் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே FATF பொறுத்த வரைக்கும் நார்த் கொரியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. FATFன்றது 39 மெம்பர் கண்ட்ரிஸ். இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். சரியா? ஸோ தேட் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. தென் கிரே லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெரர் ஃபண்டிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே லைக் முதல்ல லிஸ்டிங் பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அதை அவங்க ஒழுங்காக லைக் அந்த 27 பாயிண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா the warning will be given and then the country will be transferred into the blacklist. Blacklist இந்த blacklist எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க மேலே சாங்ஷன்ஸ் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு லைக் கோஆப்ரேஷன் இருக்கா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் will not be there. சரியா? ஸோ டெரர் ஃபண்டிங், மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களை எல்லாமே பிளாக் பண்ணுறது. ஸோ அது மாதிரி அவங்க கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறது, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து என்ட்ரி பண்ணாமல் தடுக்கிறது, இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட் கேட்டகரியில் நார்த் கொரியா அண்ட் ஈரான் அண்டர் தி பிளாக் லிஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. FATFன்றது OECDயோட ஒரு பார்ட். FATFல வி ஆர் த பார்ட்னர். 39 மெம்பர்ஸில் வி ஆர் தேர். OECDயில் தான் வி ஆர் நாட் தேர். சரியா? ஸோ சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷன். இந்தியா இஸ் அ மெம்பர், நான் போட்டிருக்கேன், பட் ஃபர்காட் டு டெல். தென் செகண்ட் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இன் தி RBI. ஸோ மெயின்லி டாலர்ஸாக ஃபாரின் கரன்சிஸாக நம்ம வச்சுருப்போம். அது மட்டும் இல்லை கோல்டு ரிசர்வ் வச்சுருப்போம், SDR. ஸோ இதெல்லாமே ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு பேர். ஸோ இது கொஞ்சம் லைக் இந்த லாக்டவுன் பீரியட் இல்லைனா லாஸ்ட் இயர்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 450 சம்திங் இருந்து 434 இருந்துச்சு லாஸ்ட் இயர். நவ் இட் இஸ் இன் 55.12 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் லைக் ஒரு 3 monthஸில் இட் வெண்ட் அப் டு 3.61 பில்லியன். ஒரு வீக்கெண்டில் சர்ஜ்டு பை 3.61 பில்லியன் இன் அ வீக்கெண்ட் 16th. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்ஃப்ளோ அதிகமாகிறது.
அது மட்டும் இல்லை நம்ம ஆயில் வாங்குறது ரொம்ப சீப் ஆயிடுச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆனது இட்ஸ் அ ரீசன். நம்ம இம்போர்ட் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் கம்மி பொருட்கள் கம்மியாகலை, இம்போர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை குரூட் ஆயிலோட டிமாண்ட் ரொம்ப கம்மி நமக்கு இப்போது லாக்டவுனால். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் மெயின்லி நம்ம யூஎஸ் டாலராக வச்சுருப்போம், கோல்டாக வச்சுருப்போம், எஸ்டிஆர் இப்படி கேட்டகரியில் வச்சுருப்போம். அதர் கண்ட்ரி கரன்சிஸும் இதில் வரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸ் தட் இஸ் விச் மீன்ஸ் நாட் ஓன்லி டாலர், லைக் அதர் கரன்சிஸும் வரும், கண்ட்ரியோட கரன்சிஸ் ப்ளஸ் கோல்டு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் அண்ட் தென் ரிசர்வ் பொசிஷன் வித் தி ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்பில் லைக் ஐஎம்எஃப்பில் மெம்பர்ஷிப் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தே ஹாவ் டு இன்வெஸ்ட் இந்த சென்ஸ் கொடுக்கணும். அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கடன் வாங்குறதுக்கு எல்லாமே. ஸோ அதான் அந்த ரிசர்வ் பொசிஷன் வித் தி ஐஎம்எஃப்னு பேர். தென் ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் லைக் யூஎஸ் டாலரோட டிப்ரிஷியேஷன் அப்ரிஷியேஷன் கேட்டகரி, தட் இஸ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது டிமாண்டை பொறுத்து, டாலர்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டாலரோட வேல்யூ அதிகமாகும் எகெயின்ஸ்ட் ருபீஸ். ஸோ ருப்பியோட வேல்யூ டவுன் ஆகும். சரியா, அது மாதிரி டாலரோட டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா ருப்பியோட வேல்யூ ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நீங்கள் ருப்பி பர்ச்சேசிங் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா, டாலரை கன்வெர்ட் பண்ணி ருப்பி பர்ச்சேசிங் அதிகமாக வேர்ல்டு மார்க்கெட்டில் பண்ணப்படுது அப்படின்னா ருப்பியோட வேல்யூ அதிகமாகும். அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் கேட்டகரி அடிப்படையில் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் வி ஸ்டடிட் இன் எக்கனாமிக்ஸ். சரியா, ஸோ அந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி ஸ்டாட்டிக்கில் பண்ணோம் ஃபிக்ஸட் ரேட்டு, இப்போ ஃப்ளோட்டிங்கில் பண்ணுறோம். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் தே வில் மேனிப்புலேட், ஸோ தட் வி வில் நாட் டூ. ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிஆர்ன்றது இட்ஸ் அ பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஐஎம்எஃப் கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் லைக் 5 கரன்சிஸ் அதில் இருக்கும், டாலர், பவுண்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த லைக் இங்கே கீழே போட்டிருக்கேன்ல, யூரோ, ஜப்பானீஸ் யென், சைனீஸ் யுவான்ற என்எம்பி. சரியா, தென் பிரிட்டிஷ் பவுண்ட் இதெல்லாமே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். இந்த பாஸ்கெட்டில் லைக் இதில் நம்ம இந்தியா வந்து இந்த கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த பாஸ்கெட்டில் நம்ம எவ்வளோ ஷேர் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வி கேன் ஹாவ் அ எஸ்டிஆர் ரைட்ஸ். இட்ஸ் நாட் அ ரைட்ஸ் ஆர் கிளைம், பட் we can give loan for other countries. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது அந்த கரன்சியில் அப்படியே கொடுத்துடலாம். இப்போது இந்த பாஸ்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சிஸில் we can lend. அது மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது they will give, we can take money from there. இப்போ இந்தியாவில் டாலர் நமக்கு தேவை அப்படின்றப்போ we can have dollar by giving our currency claim. SDR கிளைமை வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். that is about the SDR. இந்த ரிசர்வ் பொசிஷன் அவங்களுக்கு சொன்னால் ஐஎம்எஃப்பில் மெம்பர்ஷிப் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே பே பண்ணுறது. அப்படி இருந்துச்சுன்னா தே கேன் கிளைம், அவங்க வந்து லோன் எடுத்துக்க முடியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் சுச்சுவேஷனில் அதர் தேன் எஸ்டிஆர். ஸோ இதெல்லாமே ஃபாரின் கரன்சி ரிசர்வ்னு பேர். சரியா, தென் மகாராஷ்டிரா டினைஸ் கன்சென்ட் டு சிபிஐ. ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்ட் ஸ்டேட்டாக இதை வந்து கன்சென்ட்டை மறுத்துருக்காங்க. கன்சென்ட் இன் த சென்ஸ் இப்போது இட்ஸ் அ போலீஸ் ஹெட் மாதிரி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் என்ஐஏ, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸையும் மணி லாண்ட்ரிங் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வி ஹேவிங் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதோட மெயின் பர்பஸ் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட். ஆனால் சிபிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா தே கான் என்டர் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் இப்போது ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இப்போ மகாராஷ்டிரா என்டர் பண்ணிடுறோம். பிகாஸ் ஆல் ஆர் அப்போசிஷன் பார்ட்டிஸ், நோ நீட் டு கோ இன் டு த பாலிட்டிக்ஸ். நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு தேவை why there is a need of the consent, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ஐஏக்கும் சிபிஐக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ என்ஐஏ கிரியேட்டட் அண்டர் தி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் 2008 உருவாக்கப்பட்டது ஆஃப்டர் தி டெரர் அட்டாக் ஆன் தாஜ் ஹோட்டல். சரியா, மும்பை டெரர் அட்டாக் அப்புறம் உருவாக்கப்பட்டதான் என்ஐஏ. ஸோ ஆனால் டெல்லி ஸ்பெஷல் சிபிஐ பொறுத்தவரையும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 உருவாக்கப்பட்டது. இட்ஸ் அ ஓல்டு ஒன். கொலோனியல் ரூல் டைம் பீரியடில் உருவாக்கப்பட்ட 1935 ஒரு ஆக்ட் இருந்துச்சு, அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 1946 தே சேஞ்ச் இட். அதுக்கப்புறம் இட் வாஸ் கண்டினியூட். ஸோ எதுக்குன்னா முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியன் சிவில் சர்வெண்ட்ஸுக்குள்ளாடி வேர்ல்டு வார் டைம் பீரியடில் அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் லைக் திங்ஸ் அனுப்புறது, வேர்ல்டு வாரை லைக் டார்கெட் பண்ணுறதுக்கு ஆர்ம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே அந்த வார் நடக்கக்கூடிய ஏரியாக்களை அனுப்புறதுல லாட் ஆஃப் கரப்ஷன் ஹேப்பன். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷனுக்கு உருவாக்கப்பட்டதான் அன்னைக்கு இருந்த இந்த டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்.
ஸோ அதனடி அந்த ஆக்டில் தான் இன்றைக்கி நம்ம உருவாக்கியிருக்கோம் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் நாட் அபவுட் லைக் அட்டானமி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்குள்ளே தலையிட முடியாது, பட் பெர்மிஷன் தே கேன் ஹெல்ப் த போலீஸ் டு இன்வெஸ்டிகேட். ஸோ அப்போ சிபிஐ கையில் அந்த கேசஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் கோ டு த சிபிஐ, தே வில் இன்வெஸ்டிகேட் வித் அட்டானமி. அதாவது அது நார்மல் சிபிசிஐட முடிய பட்சத்தில் தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சென்ட் இஸ் மஸ்ட். ஸோ இம்பேக்ட் ஆஃப் விட்ரால் ஆஃப் சிபிஐ லைக் ஜெனரல் கன்சென்ட் விட்ரா பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அரகண்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராப்பராக சில லைக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடி, நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை வி ஹேவிங் சிபிசிஐடி, எல்லா ஸ்டேட்டுக்குமே அவங்களோட லைக் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கும். அவங்களால சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் லைக் ஃப்ராட்லன்னு நிரூபிக்கப்பட முடியாது. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்காக சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ அட்டானமி டு த ஸ்டேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கன்சென்ட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன சிபிஐ எப்படி வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். ஸோ ஏற்கனவே ஹேண்டில் பண்ண கேசஸ் ஆன்டி கரப்ஷன் கிரைம்ஸ், எக்கனாமிக் கிரைம்ஸ், ஸ்பெஷல் கிரைம்ஸ், சூமோட்டோ கேசஸ் எடுத்திருக்காங்க யூனியன் டெரிட்டரி கேசஸில். ஸோ தே கேன் கோ அண்ட் இன்வெஸ்டிகேட் வித்தவுட் த பெர்மிஷன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் ஃபோர்த் நியூஸ் வந்து சேர் ஆஃப் ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதோட சேர்மனாக நம்ம இந்தியாவை சேர்ந்த அபூர்வ சந்திரா அப்படின்ற பர்சன் வாஸ் அப்பாயிண்டட். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் 2020 அக்டோபர்லேருந்து ஜூன் 21 வரைக்கும் ஹீ இஸ் கோயிங் டு பி த ஹெட் ஆஃப் தி கவர்னிங் பாடி. ஐஎல்ஓ பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் எ கவர்னிங் பாடி, அவங்க தான் அபெக்ஸ் பாடி டு மேக் டிசிஷன்ஸ். லீடர்ஷிப் கவுன்சில் கிடையாது. அப்படின்னா மினிஸ்டர்ஸ் கலந்துக்கக்கூடிய மீட்டிங் கிடையாது. இட்ஸ் அ டிசிஷன் மேக்கிங் பாடி தான். அப்போ இந்த பாலிசி மேக்கிங் இவங்க இயர்லி ட்ரைஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ லைக் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி மாதிரி. ஸோ வாட் ஆர் த பாலிசிஸ் ஹேவ் டு பி மேட், ரெக்கமெண்டேஷன் டு தி பாலிசி மேக்கிங் பாடி. இந்த மெயின் பாடிக்கு வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், ஐஎல்ஓ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ தட் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஐஎல்ஓ நார்ம்ஸை மீட் பண்ணுறதுக்கு. 4 கோர்ட்ஸில் வி ஹேவிங், இன்னும் அது ஆக்டாக வரல, பார்லமெண்ட்டில் இட்ஸ் ஸ்டில் இன் பெண்டிங். வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி, ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ரூவ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அது என்ன அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். தட் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 1916 உருவாக்கப்பட்டது. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தெர் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லீக் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லீக் ஆர்கனைசேஷனில் அந்த லீக் ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு யூஎன்னாக மாறி இருக்கு. ஸோ 2 ஆர்கனைசேஷன் உருவாச்சு. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் லீக் ஆர்கனைசேஷன், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். லேபர் ஆர்கனைசேஷன் கண்டினியூ ஆச்சு. 1945 there is a creation of United Nation after abolishing இல்லை, நேம் சேஞ்ச் தான். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ரிஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஐஎல்ஓ தான் மாற்றி யுனைடெட் நேஷனாக மாற்றிக்கிட்டாங்க. சரியா? ஐஎல்ஓன்ற சென்ஸ் இன்டர்நேஷ்னல் லீக் ஆர்கனைசேஷன், நாட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து 1945 யுனைடெட் நேஷனோட ஏஜிஸ் ஆர்கனைசேஷனாக மாறிச்சு, ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியாக மாறிடுச்சு. தட் மென்ஷன்ட் ஹியர். ஸோ இவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப், இந்தியா இஸ் அ பார்ட்னர் ஆஃப் திஸ் ஐஎல்ஓ. ஸோ இதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இதில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை அக்ரி பண்ணாங்க, ராட்டிஃபை பண்ணாங்கன்னா இட்ஸ் அ பைண்டிங் ஒன். ராட்டிஃபை பண்ணலை அப்படின்னா இட்ஸ் நாட் பைண்டிங். சரியா? ஸோ அது மாதிரி நான் பைண்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க கண்ட்ரி கேட்டகரியில். ஸோ we had lot of recommendation from the ILO because of this COVID-19 லாக்டவுன் டைம் பீரியடில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க லேபர் லாஸை. ஸோ அதை அது வந்து லேபர் ரைட்ஸை வந்து தடுக்குது அப்படின்றதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ we will see that ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் பைண்டிங் கேட்டகரியில் வரும். ஸோ they will release a report, annual report ரிலீஸ் பண்ணால் வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் அவுட்லுக் ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ டூ இட் இன் செப்பரேட். ஸோ உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன்ஸ். தென் இந்தியா அண்ட் ஐஎல்ஓ. ஸோ இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர் சின்ஸ் 1916 உருவாக்கப்பட்டப்போ வி ஆர் த பார்ட். அப்புறம் கவர்னிங் பாடியில் 22 இருந்திருக்கும். தென் இந்தியா ரேட்டிஃபைடு
41 கன்வென்ஷன்ஸ் ஐஎல்ஓவில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட லைக் முடிவுகளில் ரெசல்யூஷன்ஸில் நம்ம ராட்டிஃபை பண்ண கன்வென்ஷன்ஸ் வந்து 41. சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் நான் கீழே போட்டிருக்கேன். யூ கேன் சி மெயின்லி ராட்டிஃபைட் 8 கோட் 1 ஃபோர்ஸ் லேபர் கன்வென்ஷன், ஃபோர்ஸ் லேபரை தடுக்கிறது. அப்புறம் அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் லேபர் கன்வென்ஷன் அது சைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் ரெம்யூனரேஷன் கன்வென்ஷன், டிஸ்கிரிமினேஷன் கன்வென்ஷன், மினிமம் ஏஜ் கன்வென்ஷன், தென் வேர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் கன்வென்ஷன் 182. இதான் ரீசெண்டாக நம்ம சைன் பண்ணது 182 அண்ட் 138. 2016-17 சைன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட்லி ராட்டிஃபைட் இட். நம்ம சைன் பண்ணாமல் இருக்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ஆர்கனைஸ் கன்வென்ஷன் 1948 உருவாக்கப்பட்ட நம்பர் 87, அந்த ரைட் டு ஆர்கனைஸ் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங் கன்வென்ஷன் 1949 உருவாக்கப்பட்டது நம்பர் 98. இது ரெண்டும் ஏன் சைன் பண்ணலை அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேட் யூனியன்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக அலோவ் பண்ணுறோம், லாஸ் நம்ம ஸ்டாட்யூட்டரி மூலமாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம் கம்பெனிஸில். ஆனால் ஐஎல்ஓவில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இட் ஹாவ் டு பி கிவன் மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும். ஸோ இட் வில் கிரியேட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ரப்ஷன்ஸ் உருவாக்கும், லேபர்ஸில் ஒர்க்கிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்றதுனால தான் அதை நம்ம இன்னும் அக்ரி பண்ணலை. பட் ஃப்யூச்சரில் அக்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 38 மினிமம் ஏஜ் கன்வென்ஷன் நம்ம முதல்ல சைன் பண்ணலை. தென் worst ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்டு லேபர் கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணலை. இப்போ சைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் லேபர் லாவை 2016 நம்ம சேஞ்ச் பண்ணோம். சைல்டு லேபர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த டியூரேஷனில் எல்லாம் கம்மி பண்ணோம். தென் ஐஎல்ஓ ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைக் COVID-19 அவுட் பிரேக்னால நிறைய ஸ்டேட்ஸில் சேஞ்சஸ் பண்ணாங்க. யூபி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸில். ஸோ 8 ஹவர்ஸை வந்து 12 ஹவர்ஸாக மாற்றுறதுக்கு தே மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாமே அவங்க வந்து நிறைய எம்ப்ளாயீஸுக்கு வந்து ப்ராப்ளம் உருவாக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் ஏபிஜேவோட லைக் ஏபிஜே அப்துல் கலாமோட ரீசெண்ட் பர்த் ஆனிவர்சரி வி செலிப்ரேட்டட் ரீசென்ட்லி. ஸோ அதில் இந்த கபிலா அப்படின்ற ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் கேம்பெயின். எதுக்கு அப்படின்னா இன்னோவேட்டட் பீப்புளை உருவாக்குற ஹையர் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய யங் மைண்ட்ஸ், ஸோ பர்சூவிங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க பண்ணக்கூடிய இன்னோவேட்டிவ் தாட்டை வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குறது எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத அதுக்கான அவேர்னஸ் ஸ்கீம் தான் இது. ஸோ தேட்ஸ் ஆல். இதில் பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் நிறைய பேர் வாங்குறதில்ல, நம்ம வாங்குறது ரொம்ப கம்மி. நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ ஆன் லைக் இனோவேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்தியாவோட பேட்டன்ட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் பேட்டன்ட் ரைட்ஸ் பேட்டன்ட் ஆக்ட் 1970. இது உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்டகரியில் வரும். WTL IPR நம்ம கேட்டகரியில் படிச்சிருக்கோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே தான் பேட்டன்ட் ரைட்ஸ் வரும். அதன் அடிப்படையில் தான் வி ஹேவிங் திஸ் பேட்டன்ட் ஆக்ட் 1970. ஸோ குளோபல் ரேங்கிங்கில் வி ஆர் இன் த 7th பொசிஷன். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். சைனா இஸ் த ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் USA, ஜப்பான். சைனா இஸ் த ஓவர்டேக்கிங். ஸோ ஈவன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அது ஓவர்டேக் பண்ணியிருக்கு. மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2017-18 எண்டு 2005-6 இருந்து 17-18 வரைக்கும் வி ஹேட் 5,10,000 பேட்டன்ட் அப்ளிகேஷன். பேட்டன்ட் ரைட்ஸ் காப்புரிமை கோரி நம்ம ஃபைல் பண்ணது வெறும் இவ்வளோ லைக் 5 lakhs தான். இட்ஸ் வெரி லெஸ் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ். பிகாஸ் 13 இயர்ஸில் 25% தான் பேட்டன்ட் கிளைம்ஸ் பை இந்தியா. வேர்ல்டு ஓவரில் 100%இல் 24% தான் நம்ம இருக்கோம். இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய, இவ்வளோ எஜுகேட்டட் பீப்புள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில். ஸோ பிகாஸ் வி ஆர் வெரி லேக்கிங் இன் ரிசர்ச். லைக் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்லாம் ரிசர்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தட்ஸ் அப்புறம் பேட்டன்ட் ரைட்ஸை பற்றி அவேர்னஸ் பீப்புளுக்கு கிடையாது. இதுவும் ஒரு ரீசன். அதனால தான் இந்த கபிலா அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல். தென் ஏபிஜே பற்றி உங்களுக்கு தெரியும். இஸ் ஃப்ரம் ராமேஸ்வரம். தென் அவரோட பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட்டட் நேஷ்னல் இனோவேஷன் டே. இதெல்லாம் உங்களோட குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ் கால்ட் அஸ் மிசில் மேன் பிகாஸ் he played a crucial role in the integrated guided missile program. அவர் தான் லீடர்ஷிப்பாக இருந்தார். ஸோ that's why he is called as missile man. And then இஸ்ரோவில் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணார். DRDOவில் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணார். அப்புறம் அங்கேருந்து ஷிஃப்டட் டு இஸ்ரோ. அண்ட் தென் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லி வி லான்ச் SLV-3. அதுக்கு முன்னாடி ASLV, SLV-1, 2 எல்லாமே ஃபெயிலியர். சரியா? ஸோ ASLV இஸ் அ சக்ஸஸ். அதுக்கு பிறகு SLV நம்ம கரெக்டாக லான்ச் பண்ணது SLV. ஸோ அதுவும் அவரோட பங்களிப்பு அதிகம். அண்ட் தென் ஹி ஹேட் அ விஷன் ஆஃப் டெக்னாலஜி 2020. அண்ட் த 11th president. லிட்ரரி ஒர்க்ஸ், விங்ஸ் ஆஃப் ஃபயர்,
a vision for the new millennium, ignited minds, அப்புறம் unleashing the power with India, etc. ஸோ இதெல்லாமே இவரால் எழுதப்பட்ட புக்ஸ். தென் அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்ம விபூஷன், பாரத் ரத்னா. இட் டைட் இன் ஷிலாங் ஐஐடியில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஐஐடிஎம் ஆர் ஐஐடி, சரியா. தென் 6th நியூஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லெப்பர்ட் டே. ஸோ எவ்ரி 23rd நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின்லி ஸ்னோ லெப்பர்டை பொறுத்தவரை இட்ஸ் லைக் எண்டமிக் ஸ்பீஷீஸ் கிடையாது இந்தியாவுக்கு. ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அது மாதிரி ஸ்னோ அதிகமாக கவர்டாக இருக்கக்கூடிய கிர்கிஸ்தான், அந்த டாப் கண்ட்ரி சைபீரியா, சைபீரியா போன்ற ஏரியாக்களில் இது பிரபலமாக இருக்குது. ஸோ மெயின்லி கண்ட்ரிஸ் எடுத்துன்னா மங்கோலியா, ரஷ்யா, சைனா, பூட்டான், இந்தியா, நேபாள், தென் ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தென் கசகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸில் இருக்குது. இவங்க எல்லாமே சேர்ந்து வி ஹேவிங் எ குளோபல் ஸ்னோ லெப்பர்ட் ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் 12 கண்ட்ரிஸும் சேர்ந்து. ஏன்னா இப்போது ஸ்னோ குறைய இதோட பாப்புலேஷன் டீக்ரேடேஷன் ஆகிட்டு இருக்குது, இல்லைனா டிட்டரேட்டட் சுச்சுவேஷனில் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்தவரையில் ஸ்னோ லெப்பர்டை பொறுத்தவரை ஐயூசிஎன் லிஸ்ட்டில் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. இந்தியாவில் ஹெமிஸ் அப்படின்ற நேஷ்னல் பார்க், தட் இஸ் இன் லடாக். இட்ஸ் அ வேர்ல்டில் இல்லை, இந்தியாவோட ஹியூஜ் கேபிட்டல், வேர்ல்டு கேபிட்டல்னு சொல்லலாம். ஸ்னோ லெப்பர்டோட கேபிட்டல். ஸ்னோ லெப்பர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது மற்ற கண்ட்ரீஸில் இருக்குது, ஆனால் அந்த ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற அளவு இல்லை, சரியா. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 5 பிக் கேட்ஸ், தட் இஸ் ஸ்னோ லெப்பர்ட், லயன், டைகர், காமன் லெப்பர்ட் அண்ட் க்ளவுடட் லெப்பர்ட். ஸோ மொத்தம் 5 இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. மெயின்லி இந்தியாவோட ஹேபிடேட் எதுன்னா ஹையர் ஹிமாலயன் ரேஞ்சஸ், ரொம்ப மேலே தான் இருக்கும், ரொம்ப கீழே இருக்காதுன்றாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா, ஸ்னோ இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இது அதிகமாக இருக்கும். தென் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரே, தென் இல்லீகல் போச்சிங், ப்ரே பாப்புலேஷன் கம்மியாகிறது, இது ப்ரே கிடையாது, ப்ரே பாப்புலேஷன் கம்மியாகிறது. தென் இல்லீகல் போச்சிங், ஹியூமன் பாப்புலேஷன் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிறது அதோட ஹேபிடேட்டில். தென் ஐயூசிஎன் லிஸ்ட்டில் வல்னரபிள் சைட்ஸில் Appendix 1 அண்ட் தென் CMS கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸில் Appendix 1 கேட்டகரியில் இருக்குது. தென் இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல் Schedule 1 கேட்டகரி, தட் இஸ் ப்ரொவைட்ஸ் அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் அண்ட் அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஹேவ் த ஹையஸ்ட் பெனாலிட்டிஸ், இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வேட்டையாடுறவங்களுக்கு. ஸோ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னா ப்ராஜெக்ட் டைகர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். தென் ஹிமால் சன் ரஷக் அப்படின்ற ஸ்கீம் ப்ரோக்ராம், நம்ம வாலண்டரி ப்ரோக்ராம், கம்யூனிட்டி சேஃப்கார்டிங் ப்ரோக்ராம் அது. தென் நேஷ்னல் ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி கண்டக்டட் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட். அப்புறம் செக்யூர் ஹிமாலயா, அது எதுக்கு அப்படின்னா குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி அதுக்கு ஃபண்ட் பண்ணுது. லைக் ஸ்னோ லெப்பர்ட் வாழக்கூடிய பகுதிக்காக மட்டும் இல்லை, ஹிமாலயன் ஸ்னோ ஏரியாக்கள் கம்மியாகிறத தடுக்கிறதுக்காக, ஹிமாலயாவை செக்யூர் பண்ணுறதுக்கு. அந்த ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ டோட்டல் ஹேபிடேட் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஈகோசிஸ்டம் வில் கெட் அஃபெக்டட். தென் ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட் 2009ல் லான்ச் பண்ணப்பட்டது. இந்தியாவில் வி ஹேவிங் 21 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அது கூட இந்த ஸ்னோ லெப்பர்டையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் ஐயூசிஎனில் இருக்கக்கூடிய 21 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் கூட ஸ்னோ லெப்பர்ட் வந்து வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. அதையும் நம்ம அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து கன்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்கோம். தீஸ் ஆர் த திங்ஸ் வி பீப்புள் ஹேவ் டு நோ. ப்ரீடிங் சென்டர் வந்து லைக் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தென் 7th நியூஸ், மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் இன் அசாம், தட் இஸ் இன் ஜோகிபா. இது வந்து பெங்க்ளாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் வரக்கூடிய பகுதி. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் தி பார்டர் டிரான்ஸ்போர்ட் டூ. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ்ன்றப்போ சி கனெக்ஷன்ஸ், ரிவர் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி ட்ரெயின், ரோட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். பாரத் மாலா ப்ராஜெக்ட் மூலமாகவும் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் ஜோகிபா அப்படின்ற பிளேஸில் உருவாக்குறாங்க. மெயின்லி இங்கே ட்ரக் பார்க்கிங், லைக் பெட்ரோல் பம்ப்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ், எவ்ரி திங் வில் பி தேர். ஸோ தி பீப்புள் ஹேவ் லைக் ஸ்டடி, நீங்களே படிச்சுக்கலாம். லாஜிஸ்டிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் லைக் வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2018 ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் பி ஹேவிங் இன் 44th ரேங்க்னு நினைக்கிறேன். 44th ரேங்க். அதில் கஸ்டம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ்,
அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் காம்படன்ஸ், ட்ராக்கிங், ட்ரேசிங் கேட்டகரி அடிப்படையில் எந்த அளவுக்கு நம்ம ஹைலி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ரேங்கிங் வில் இன்க்ரீஸ். ஸோ அது வந்து வி ஆர் இன் வெரி லெஸ் கேட்டகரியில் இருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் தென் சீ கிராஸ். இது தமிழ்நாடு ஏரியாவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியாவில் சீ கிராஸ் இஸ் லைக் அ நார்மல் கிராஸ். ஆனால் இது அண்டர் வாட்டரில் இருக்கும். சின்ன ஃப்ளவர்ஸும் இதில் இருக்கும். ஸோ இது வந்து லைக் டெரிஸ்ட்ரியல் பிளான்ஸ் கேட்டகரியில் தான் இருந்துச்சு முன்னாடி. அதுக்கு பிறகு அண்டர் வாட்டர் கேட்டகரியில் போயிடுச்சு. ஸோ நார்மலாக இது லைக் நார்மல் பிளான்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணிக்கும். அதன் மூலமாக கார்பன் ஸ்டோரேஜ், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். வெளியில் இருக்கக்கூடிய ரெய்னி ஃபாரஸ்ட் பண்ணுறதை விட அதிகமான அளவுக்கு கார்பன் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் படி கேட்பாங்க சில டைம், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனில் அதிகமாக பண்ணுறதுலேருந்து ஆர்டர் படி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. யூபிஎஸ்சி வில் டூ தட். ஸோ அப்போ நீங்கள் ரெய்னி ஃபாரஸ்ட் இந்த சீ கிராஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ ஸ்டடி இட் கேர்ஃபுல்லி. ஸோ இது படிக்கும்போது யூ ஹவ் டு ஸ்டடி த ஆர்டர்ஸ். சரியா? அப்புறம் இதெல்லாம் நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். ஹேபிடேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மடி ஏரியாவில் இருக்கும், ரொம்ப கீழே இருக்காது. ஆழமான பகுதி, ரொம்ப ஆழமான கடல் பகுதிகள் லைக் கோரல் ரீஃப் மாதிரி தான். சரியா? ஸோ அதை லைக் ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சிக்னிஃபிகன்ஸ் எதுனா எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ் நான் சொன்னேன். லங்ஸ் ஆஃப் C2, ஆக்சிஜன் அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குனாலே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது தெரியும் உங்களுக்கு. சீக்வஸ்டர்ஸ் அப் டு 11% ஆஃப் ஆர்கானிக் கார்பன் பரீட் இன் தி ஓஷன். ஸோ 83 மில்லியன் டன்ஸ் ஆனுவலாக அது வந்து எடுத்துக்க முடியும், சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். தென் நார்மல் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை விட இதெல்லாம் கம்பேரிசனில் நீங்கள் படிக்க வேண்டியது 35 டைம்ஸ் வந்து ஹையர் நார்மல் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை விட. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் அதுக்கப்புறம் டால்ஃபின்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், தட் இஸ் லைக் சீ கவ், இதெல்லாமே இதை எடுத்துக்கும். க்ரீன் டர்டைல், வெஜிடேரியன் அனிமல்ஸ், ஸோ மேமல்ஸ், தே யூஸ் டு டேக் திஸ். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது டீகம்போசன் ஆகும்போது டெட்டீரியஸ் ஃபுட் செயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் ஆல். ஸோ yeah, that's all about 24th current affairs. In 25th, 26th, 27th tomorrow we will cover. So thanks a lot for joining.